ஹை ஃப்ரெண்ட்ஸ், மாதம் முழுக்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு மாத கடைசியில் சம்பளம் கைக்கு வரலனா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலில் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் மாட்டிகிட்டு இருக்காங்க. பள்ளி கல்வித்துறை பட்ஜெட் நிதி ஒதுக்காததுனால இந்த மாதம் சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு மிகப்பெரிய கேள்விக்குறி வந்திருக்கு. திடீர்னு என்ன ஆச்சு, ஏன் இந்த சம்பள பிரச்சனை, முழு இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் வேலை பார்க்குற டீச்சர்ஸ்க்கும் மற்ற எம்ப்ளாயீஸ்க்கும் அரசாங்கம் தான் பார்த்தீங்கன்னா மாதாந்திர சம்பளம் கொடுக்கும். இதுக்கான நடைமுறையை எப்படி செயல்படுத்தணும்னா, ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 2ஆம் தேதிக்குள்ளே அந்தந்த நிதியாண்டுக்கு அந்தந்த ஃபைனான்ஷியல் இயருக்கு தேவையான பட்ஜெட் நிதி பள்ளி கல்வித்துறை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒதுக்கீடு செய்யணும். அந்த நிதி பார்த்தீங்கன்னா நேராக மாவட்ட கல்வி அலுவலர்கள், மாவட்ட தொடர்கல்வி அலுவலர்களோட கணக்குக்கு பார்த்தீங்கன்னா பிரித்து அனுப்பப்படும். இது வச்சு தான் பார்த்தீங்கன்னா மாதம் சம்பளம் போடுவாங்க. ஆனால் பிரச்சனை இப்போ எங்கே ஆரம்பிச்சிருக்குன்னா, இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட் நிதியை தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் இன்னும் ஒதுக்கவே செய்யலையாம். சாதாரணமாக ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆசிரியர்களுக்கான மாதாந்திர சம்பள பட்டியல், அப்புறம் ஈட்டிய விடுப்பு தொகை, நிலுவைத் தொகை இதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு பட்டியலை தயாரிப்பாங்க. அந்த பட்டியலில் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதிக்குள்ளே மாவட்ட கல்வி அலுவலகம் மூலமாக கருவூலத்துக்கு அதை ட்ரெஷரிக்கு அனுப்பிடுவாங்க. அப்படி 15ஆம் தேதிக்குள்ளே பில் அனுப்புனா தான் அந்த மாதத்தோட கடைசி வேலை நாளில் எல்லாருக்கும் சம்பளம் கைக்கு வரும். இப்போ அரசாங்க தரப்பில் இருந்து பட்ஜெட் நிதியை இன்னும் ஒதுக்காததுனால அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கான சம்பள பட்டியல் இது வரைக்கும் ட்ரெஷரிக்கு அனுப்ப முடியலையாம். பட்ஜெட் நிதி இல்லாமல் பில் பாஸ் ஆகாதான். அதனால தான் இந்த மாதத்துக்கான ஊதியத்தை உரிய நேரத்தில் பெறத்தில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இது விஷயமா அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் தரப்பில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க பல்லாயிரம் ஆசிரியர்களும் ஊழியர்களும் எங்களை மாதிரி உதவி பெறும் பள்ளிகளை தான் பணி புரிஞ்சுட்டு வராங்க. இப்போ பள்ளி கல்வித்துறையை பட்ஜெட் நிதி ஒதுக்கிறதுல தாமதம் பண்ணுறதுனால இந்த மாத சம்பளம் குறித்த காலத்துக்கு கிடைக்க மாட்ட சந்தேகமாக இருக்கான். அரசாங்கம் உடனே இதில் தலையிட்டு விரைந்து நிதியை ஒதுக்கி எங்களுக்கான சம்பளம் பண பலன்கள்லாம் தடையின்றி வழங்க உடனே நடவடிக்கை எடுக்கணும்ன்ட்டு ரொம்பவே ஆதங்கத்தோட கோரிக்கை வச்சுருக்காங்க. சம்பளங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தோட வாழ்வாதாரம். அரசாங்கம் சீக்கிரமாக இந்த பட்ஜெட் பிரச்சனையை சரி செஞ்சு எல்லா டீச்சர்ஸ்க்கும் கரெக்டான நேரத்தில் சம்பளம் கிடைக்க வழிவகை செய்யணுன்ட்டு எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பள்ளி கல்வித்துறையின் தாமதத்துக்கு என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் கருதுறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா, நண்பீஸ்.